புதுச்சேரி மாநில விளையாட்டு வீரர்களின் கண்டன ஆர்ப்பாட்ட ஊர்வலம் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறவுள்ளது. இருசக்கர கண்டன ஆர்ப்பாட்ட ஊர்வலத்திற்கு புதுவை மாநில விளையாட்டு வீரர்கள் நலசங்கத்தின் தலைவர் கரேத்தே வளவன் தலைமை தாங்குகிறார். பல வருடங்களாக சர்வதேச மற்றும் தேசிய போட்டியில் பதக்கங்களை வென்ற விளையாட்டு வீரர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு சீருடைகள், பயணப்படி, பஞ்சப்படி ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும். புதுவை மாநிலத்தில் மூடி கிடக்கும் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கம், ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கம், அண்ணா திடல் பாகூர் உள் விளையாட்டு அரங்கம் உள்ளிட்ட அனைத்து விளையாட்டு அரங்கங்களையும் உடனடியாக திறக்க வேண்டும். உண்மையான விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் அரசு வேலை வழங்க வேண்டும். சேதராப்பட்டில் உள்ள 800 ஏக்கர் அரசு நிலத்தில் புனே, பெங்களூர் மற்றும் ராஞ்சியில் உள்ளதைப் போல் சர்வதேச தரத்துடன் கூடிய அனைத்து விளையாட்டு அரங்கங்கள் உள்ள விளையாட்டு கிராமத்தை ஏற்படுத்த வேண்டும். விளையாட்டுத் துறையில் கொல்லைப்புற வேலை வாய்ப்பினை தடுக்க வேண்டும். படித்த மற்றும் விளையாட்டு பயிற்சி முடித்த இளைஞர்களுக்கு மட்டும் வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும். விளையாட்டு வீரர்களுக்கு இலவச இன்சூரன்ஸ் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். ராஜீவ்காந்தி விளையாட்டு பயிற்சி பள்ளிக்காக காலாப்பட்டு பகுதியில் கையகப்படுத்தப்பட்ட நிலத்தில் விளையாட்டு பயிற்சி பள்ளியை உடனே கட்டி முடிக்க வேண்டும். விளையாட்டுத்துறைக்கு தனியாக இயக்குநரை நியமிக்க வேண்டும். சட்டத்திற்கு புறமாக ஏற்படுத்தப்பட்ட விளையாட்டு வளர்ச்சி ஆணையத்தை மூடிவிட்டு 45 ஆண்டுகளாக இயங்கி வந்த புதுச்சேரி விளையாட்டு கவுன்சிலை மீண்டும் இயக்க வேண்டும். விளையாட்டு கவுன்சிலில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் மோசடி விவகாரத்தை சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை அரசிற்கு எதிராக இருசக்கர வாகன கண்டன ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடைபெற உள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் புதுவை மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்றனர்.